ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி பர்னி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்கான டிக்கியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பிரண்டை வடைன்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வடகம் வத்தல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரண்டை வடையும் நம்ம சாதத்துக்கு மோர் சாதத்துக்குலாம் நம்ம கடிச்சிக்கலாம். இந்த பிரண்டை வடை செய்யறதுக்குன்னே ஒரு சீசனும் இருக்குது. ஏன்னா இந்த வடையை நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். யூஸ்வலாக பிப்ரவரி மார்ச்சில் தான் இந்த பிரண்டை வடை செய்வாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் மழை காற்றெல்லாம் இல்லாமல் வெயில் மட்டும் நல்லா காய்ச்சும். இந்த பிரண்டை வடையை நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 2-3 வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வேணுங்கும் போது இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி நம்ம வடகம் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரண்டை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பிரண்டையிலேருந்து செய்யக்கூடியது தான் பிரண்டை வடை. பிரண்டைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு கொடி. இங்கே பாருங்கள், இதுதான் பிரண்டை கொடி. இதோட ஜாயின்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதுலேயும் ஓரத்தையெல்லாம் சைட்லலாம் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பிரண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிஞ்சாக இருக்கிற பிரண்டையை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் ரெசிபியும் டேஸ்ட்டாக வரும். முத்தலாக இருக்கிறதுலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த பிரண்டையிலேருந்து பிரண்டை சட்னி கூட செய்யலாம். இந்த மாதிரி இந்த கொடியில் இருக்கிற எல்லா ஜாயின்ஸையும் கட் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட்டில் இருக்க பிரண்டையை மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரண்டையை தொட்டாவே கை அரிக்கும். அதனால் தொடுறதுக்கு முன்னாடியே கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஜாரில் ஒரு ஜார் பிரண்டை கட் பண்ணி வச்சுருக்கு. இந்த வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இதை ஆலாக்குன்னு சொல்லுவோம். இதில் தான் நம்ம பொருள்லாம் அளந்துக்க போகிறோம். நரிப்பயிறு ஒரு ஆளாக்கு எடுத்துக்கலாம். நரிப்பயிறு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு மாதிரியே இருக்கும். ஊற வச்சாலும் நிறையா வரும், அதே மாதிரி அரைச்சாலும் நல்லா பொதன்னு நிறையா வரும். இது சாஃப்ட்னஸ்க்காக நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். கொள்ளுப்பருப்பு 2 ஆளாக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது பச்சை பயிறு அரை ஆளாக்கு எடுத்துக்கலாம். இதோட அளவெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவே கம்மி தான். ஏன்னா இது 2-3 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்கிறனால இதை விட கம்மியாக நம்மளால் செய்ய முடியாது. அப்புறம் இஞ்சி பூண்டு இது ஒரு 50 கிராம் இருக்கும். பச்சை மிளகாய் ஒரு பிடி எடுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக, உப்பு, சோடா உப்பு. இது நம்ம செய்யறதுக்கு முந்தின நாள் நைட்டே கொள்ளு நரிப்பயிறு பச்சைப்பயிறு 3மே தண்ணி ஊற்றி நல்லா ஓவர் நைட் ஊற வச்சிடணும். பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை தனித்தனியாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது நரிப்பயிறு, இது கொள்ளு. இந்த கொள்ளு ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி பாதியாக திப்பியாக அரைச்சா போதும். இப்போ எல்லாமே நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது பிரண்டை, இது கொள்ளு, இது பச்சைப்பயிறு, இது நரிப்பயிறு, இது மிளகாய், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் பெருங்காயத்தூளும் தூளுப்பும் வேணுங்கிற அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரண்டை வடையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதில் இருக்கிற கொள்ளு பிரண்டை 2மே ஹீட்டுங்கிறனால குளிர்காலத்தில் வர சளி வீசிங் இதெல்லாம் இந்த பிரண்டை வடை சரி பண்ணிடும். எலும்புகளையெல்லாம் பலப்படுத்தும். இரத்த மூலத்துக்கான மருந்தாகவும் இது இருக்கும். அப்புறம் குடலில் இருக்கிற ஜீரண உறுப்பை கெட்டிப்படுத்தும். வயிறில் இருக்கிற கேஸ்லாம் போக்கிரும். இந்த காலத்தில் சளி தொல்லை, ஜீரண கோளாறு, கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க. இந்த பிரண்டை வடை சாப்பிட்டாங்கனாவே அவங்க ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா கை அரிக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு வடை மாதிரி நம்ம தட்டி ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே வடை மாதிரி தட்டி வெயிலில் ஒரு 3-4 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த வடை வெயிலில் காய வைக்கும்போது அப்பப்போ திருப்பி விடணும். அப்போ தான் அடிப்பக்கம் இருக்கிற வடையும் நல்லா காயும். இந்த வடை 2 வருஷம் வரைக்கும் வருங்கிறனால இந்த வடைக்கு உள்ளெல்லாம் நல்லா காயிற அளவுக்கு நல்லா காய வச்சுக்கணும். அப்போ தான் பூச்சி வராது. இங்கே பாருங்கள், இந்த வடையை நல்லா 3 நாள் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வடையை நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்கும் போது நம்ம சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இது எண்ணெயில் போட்டு 2 நிமிஷம் தான். இது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அவ்வளோதான், நம்மளோட டிக்கியாங்கிற பிரண்டை வடை சைட் டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வேணுங்கும் போது இந்த மாதிரி பொரித்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக சுருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வத்தல் வடகத்தை விட சாப்பாட்டுக்கு மோர் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட்டு சைட் டிஷ் இது எல்லாத்த விடவும் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் ஹெல்தி ஸ்நாக்காக நம்ம சும்மாவே சாப்பிட்லாம்.
இவ்வளோ மருத்துவ குணம் கொண்ட பிரண்டை வடை ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.